ஹாய் டார்லிங்ஸ். உங்கள் பார்ட்னர் ஆஃபன் உங்களுக்கு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? லைக் ஒரு ஆர்குமெண்ட் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரப்போ நோ ஃபைட்ஸ், நோ எல்லிங், ஆனால் சடன் வித்ட்ராயல் ஆஃப் அஃபெக்ஷன் அண்ட் அட்டென்ஷன், வித் ஹோல்டிங் இன்டிமசி, ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், எமோஷனலி ஆப்சண்ட் மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா? இட் இஸ் ஆக்சுவலி அப்யூஸ். ஃபிசிக்கல் வயலன்ஸ் இல்லைனாலும் இட் இஸ் ஆக்சுவலி ஈவன் மோர் வைல்டு, தெரியுமா? லைக் நாம் என்னமோ ஒரு மியூட்டில் போட்ட அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நெக்ஸ்ட் டைம் அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு சப்மிசிவாக போயிடுவோம். அவங்கக்கிட்ட பேசுகிற ஒரு வேர்டுமே யோசித்து பயந்து தான் பேசுவோம். ஒரு மெசேஜ் அனுப்பணுன்னா கூட 10 டைம்ஸ் அதை ரீரைட் பண்ணுவோம். அன்னோயிங்லி கூட அவங்கள நம்ம ட்ரிகர் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிற பயத்தில். That's their way of making us feel we are too hard to love. We are too much, too sensitive, too needy மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க. அவங்க என்னமோ நம்மக்கிட்ட ரொம்பவே சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு நம்மளை பொறுத்துட்டு போகிற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் ஹெல்திங்க. இட்ஸ் அப்யூஸ் ஆக்சுவலி. அப்யூசிவ் லவ். What could be worse than feeling lonely while being in a relationship?